வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்விளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான சொரக்காய் அடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு 200 கிராம் அரிசி சேர்க்குறேன். இட்லி அரிசி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ அதில் பாதி அளவு, அதாவது 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. உளுந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். மூணு குண்டு வத்தல் சேர்க்குறேன். 5 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலருக்காக தான். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். நான் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 1 ஸ்பூன் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்போடு ஊற வச்சுருக்கேன். அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசி பருப்போடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சியை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு, சுரக்காவை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க சதை பகுதியை கீழே போடுவோம் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன். கிரைண்டர் ஓட விட்டு நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். அடை மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரைண்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு 10 நிமிஷத்துலேயே மாவு ரெடி ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே நின்று மாவு அரைச்சிக்கணும். நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கும் போது அரிசி பருப்பை ஓட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மற்ற வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி பண்ணோன்னா மாவு ரொம்ப நைஸ் ஆகிடும். அடைக்கு மாவு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரிசி பருப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா ஓட விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சொரக்காய் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை நான் அப்படியே தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓட விட்டால் போதும், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். இப்போது மாவில் கலக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்ச மாவில் போட்டு நல்லா கலந்துக்கணும். மாவு இந்த அளவு கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அடை தோசைக்கு நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஏன்னா மாவு கட்டியாக இருக்கனால உப்பு, பெருங்காயம் எல்லாமே ஒரு ஓரமாக போய் நின்றோம். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி கரண்டி வச்சு இழுத்து தோசை ஊற்றக்கூடாது. நம்ம ரொட்டிக்கெல்லாம் தட்டுற மாதிரி மாவை கல்லில் போட்டு நல்லா தட்டி விடணும். நார்மலாக அடை தோசை ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நம்ம அந்த சொரக்காய் அப்புறம் 2 ஸ்பூன் அவல் சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சொரக்காய் அடை ரெடி. ஹெல்த்தியான அடை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.